நம்ம இப்போ செய்ய போகிறது மஷ்ரூம் புலாவுங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இதுக்கு பிரிஞ்சி இலை 1, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கிக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். இதை வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 கைப்பிடி புதினாவை பொடியாக நறுக்கிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை பொடியாக நறுக்கிக்கலாம். அதாவது 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கரட்டி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டுட்டு நம்ம வந்து 3 டம்ளர் இருக்குதுன்னா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் கம்மியாக விடுங்க, ஏன்னா பாஸ்மதி அரிசி இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றலாம்.